அடுக்கு தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டா மிகாது, ஆனா மிகும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நம்ம அச்சப்படும் பொழுது, விரைவாக ஒன்றை சொல்லும் போது, மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது, கோபப்படும் பொழுது அடுக்கு தொடர்களை பயன்படுத்துவோம். இப்போ இந்த தொடர்களை பாருங்க. பாம்பு பாம்பு என்று கத்தினால் மாலா. இப்போ பாம்பு பாம்பு என்பது அடுக்கு தொடர். அதாவது ஒரே சொல் 2 முறை 3 முறை ஏன் 4 முறை கூட அடிக்கு வரும். அதை நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம். போ 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 என்று ஆட்டை விரட்டினர். ஓடுகின்ற மாட்டை பிடி பிடி என்றான் மாறன். இப்போ பிடி பிடி என்பதும் அடுக்கு தொடர் தான். இந்த 2 சொற்களுக்கும் நடுவுல வல்லினம் மிகுந்து வருமான்னு கேட்டா, அதாவது அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகுந்து வருமான்னு கேட்டா கண்டிப்பா மிகுந்து வராது. ஆனா அடுத்த தொடர்களை பாருங்க. கோயிலை சுற்றி சுற்றி வந்தேன், அவன் திரும்ப திரும்ப அதை செய்கிறான். இப்போ இந்த தொடர்கள்லயும் ஒரே சொல் 2 முறை அடிக்கு வந்திருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இவற்றையும் அடுக்கு தொடர் அப்படின்னு நினைச்சிட்டு வல்லினம் மிகாம எழுதுறாங்க. ஆனா இங்க வல்லினம் மிகுந்து வரும். ஏன்னா இவை அடுக்கு தொடர்கள் அல்ல, இவை அடுக்கிடுக்கு தொடர்கள். செரியினை சொற்கள்ல அடுக்கிடுக்கு தொடர்கள் அப்படின்னு இருக்கு. செயலுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான சொற்களை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ அடுக்கிடுக்கு தொடர்ல வல்லினம் மிகுந்து வரும். கோயிலை சுற்றி சுற்றி வந்தேன் என்பதுதான் சரியான தொடர். அதாவது வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் திரும்ப திரும்ப அதை செய்கிறான். தேடி தேடி அலைந்தும் பயனில்லை. குரங்கு தாவி தாவி குதித்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகுந்து வராது. ஆனா அடுக்கிடுக்கு தொடர்ல வல்லினம் கண்டிப்பா மிகுந்து வரும். நம்ம செரியினை சொற்களை முழு காணொலியா பார்க்கும் பொழுது இதை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம்.